ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படின்னா, ஒரு நம்பிக்கையை பேஸ் பண்ணினா ஒரு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. எல்லாருமே குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கடவுளை நம்பி ஒரு விரதம் இருந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸும் அப்படி தான். இந்த வீடியோவில் நான் அது சம்மந்தப்பட்ட ஒரு 2 டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆனால் நமக்கு கிடைக்கல. நீங்கள் நிறைய ரெமிடிஸும் சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. போஸ்ட்டில் உங்களோட டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போவும் எங்களை கிளிக் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற ரெண்டு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர்த்துக்கு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2 ட்ரிக்கையும் நீங்கள் பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க தலவிருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை தொட்டில் வாங்கிட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் தொட்டிலாக வாங்கிட்டு போய் கட்டியிருப்பீங்க. இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க துணியோ இல்லை உங்கள் சாரியில் முந்தானை கொஞ்சம் கிழிச்சு அதில் ஒரு கல் வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை செஞ்சுருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு டிப்பு தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டில் வாங்கி கட்டுற மாதிரி தான் இது ஏதாவது ஒரு குழந்தைக்கு தொட்டில தானமாக கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா பிறந்த குழந்தை தொட்டிலில் படுக்க வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி படுக்க வைக்கும்போது அதுக்கு அந்த தொட்டில் தனியாக தொட்டில் துணின்னு சொல்லிட்டு கடையில் தனியாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி யாருக்காவது தானமாகவோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது குழந்தை பிறந்திருக்குன்னா நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களோட இதுவும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்கள் தானமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது குழந்தை பிறந்தா நீங்கள் பொதுவாக போய் ஒரு கிஃப்ட் பண்ணுவீங்க அல்லவா? எப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸோ இதுவோ ஒரு விளையாட்டு பொம்மையோ வாங்கி போய் கிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொட்டில் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவே ஒரு நல்ல தொட்டில் துணி கடையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது கிளாத்தாவோ இல்லை கிரேடட் மாதிரியும் நீங்கள் எப்படி உங்களுக்கு வாங்க விருப்பமோ உங்களோட மணி சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு டிப். இது பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை நான் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் கொடுக்கலாம். எங்கே போய் தேடுறதுனே எனக்கு தெரியலைங்க, இல்லை யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ரோட்டோரத்தில் பாருங்கள். நிறைய பேர் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடுறதுக்கு இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு ஒரு கடைசிக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு காட்டன் சாரீ கூட நீங்கள் கொண்டு போய் வாங்கி கொடுக்கலாம். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட அதில் கூட அவங்க அழகாக தொட்டில் கட்டி அந்த குழந்தைய படுக்க வைப்பாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் அது கிடைச்சதுன்னா கூட அதோட பாசிட்டிவிட்டி கூட நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கமாக சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வாங்கி ஏதாவது ஒரு குழந்தைக்கு தானமாகவோ இல்லை ஒரு கிஃப்டாகவோ நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சங்கில் தான் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பாட்டில் எல்லாம் ஃபீட் பண்ண மாட்டாங்க. இந்த சங்கில் தான் ஃபீட் பண்ணுவாங்க. ஏதோ மருந்து ஃபீட் பண்ணுறதோ இல்லை வேற பால் கொடுக்குறதோ இந்த சங்கில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த சங்கை வாங்கி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை யாராவது தெரிஞ்சவங்களுக்கோ குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி கிஃப்ட் பண்ணலாம்.
ஆம், இல்ல எனக்கு யாருமே தெரியல, எதுவுமே இல்லன்னா, நீங்க வந்து நார்மலா வந்து நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் கணக்கு போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாரி வாங்கி குடுக்குறது மூலமா நெறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால வந்து 1 மட்டும் இல்ல. உங்களால எவ்வளோ முடியுமோ அத நீங்க வாங்கி தரலாம். மேக்ஸிமம் வந்து இது வந்து அலுமினியம் டைப்ல வாங்காம, சில்வர் டைப்ல வாங்கி குடுங்க. அதுதான் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அந்த மாரி வந்து நீங்க வந்து வாங்கி குடுக்கலாம். எனக்கு சுத்தமா வந்து அ முடியவே முடியாது. இல்ல எங்க வீட்ல வந்து இந்த மாரியெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இதுல வந்து நீங்க விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம். சரி நீங்க பொதுவா வந்து சஷ்டி விரதம் இருப்பீங்க. இல்ல குழந்தைக்காக ஏதாவது ஒரு விரதம் இருக்கும்போது, இந்த விளக்குல நெய் விட்டு, பசு நெய் விட்டு, அதுல திரி போட்டு, அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு, அதுல நீங்க அ விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம். அப்படி கும்பிடையில வந்து இந்த மாரி ஒரு சங்கல வந்து என்னுடைய குழந்தைக்கும் வந்து நான் வந்து அ பால் குடுக்கணும். அதுக்கு நீ அருள் புரிய கடவுளே! அப்படின்னு வேண்டிட்டு, நீங்க அந்த மாரி விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம். அ ஸோ இதுதான் வந்து இது 2 டிப்ஸும். ஸோ இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா, இது 2யும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது 2மே வந்து ஒரு நம்பிக்கைய பேஸ் ஆன ஒரு விஷயம் தான். இப்ப எப்படி கந்தசஷ்டி விரதம் இருந்தோங்கிறது நம்ம கடவுள் நமக்கு ஒரு வரத்த குடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையா நம்ம இருக்கோமோ, அதே மாரி தான். இதுவும் வந்து ஒரு நம்பிக்கை தான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு இத வந்து நம்பி நீங்க செய்யுங்க. உங்கள அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அந்த கடவுள் வந்து அருள் புரிவாங்க. இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட குடுக்கையில, நம்மளால வந்து அவங்க கிட்ட சொல்லிக் குடுக்க முடியாது. ஆனா இது தெரியாதவங்க கிட்ட, இந்த மாரி எங்களுக்கு குழந்தை இல்ல. ஸோ அதனால நான் இத வந்து உங்களுக்கு வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க வாங்கிக்கிட்டு எங்களுக்கு இதே மாரி ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு எங்கள பிளெஸ் பண்ணுங்க அப்டின்னீங்கன்னா, கண்டிப்பா அவங்க உங்கள பிளெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள கண்டிப்பா வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இத ஃபாலோ பண்ணி நெறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது இல்லாம நான் இன்னும் நெறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனல்ல வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதையெல்லாம் நீங்க வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லா சகோதரிகளுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ. பாய்.